கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்படி சொன்ன இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே உலகத்தில் ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய அன்றாட காரியங்களுக்காக கண்டிப்பாக கவலைப்பட வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிற அநேக நிலையை பார்க்க முடிகிறது. ஒரு பக்கத்தில் எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், இன்னொரு பக்கத்திலே கொள்ளை நோய்கள், இன்னொரு பக்கத்திலே இயற்கை பேரிடர்கள். இன்றைக்கு நன்றாக இருக்கிற ஒரு மனிதனை நாளைக்கு பார்த்தால் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் நடுத்தருவில் நிற்கிறான். அவனுடைய வாழ்க்கை குறித்து அவன் எவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருப்பான். இப்படி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டு, தங்களுடையவர்களுக்காக கவலைப்பட்டு கொண்டு பல ஆண்டு திட்டங்களை போட்டு வைக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு நொடியிலே எல்லாம் போய்விடுகிறது. ஆனால் என் அன்பு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏனென்றால் அதற்கு முந்தின வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், அவைகள் தங்களுடைய ஒவ்வொரு காரியத்திற்காக ஒரு நாளும் கவலைப்படுவது இல்லை. அவைகளை நான் எவ்வளவாக அழகாக உடுத்துவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாலமோன் முதலாக ஒருவரும் அவைகளில் ஒன்றை போலவே உடுத்தினது இல்லையாம். அவ்வளவு மகிமையாக கர்த்தர் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற அந்த புல்லை அவர் உடுத்துவிக்கிறாராம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காட்டு புஷ்பத்தை நான் அவ்வாறு பராமரித்தால், அவ்வாறு நான் கவனித்தால், அவ்வாறு நான் உடுத்துவித்தால் உங்களை உடுத்துவிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகவேதான் நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள், அந்தந்த நாள் அதனுடையவைகளுக்காக கவலைப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய சரீர அளவிலே ஒரு முழத்தை கவலைப்படுவதனால் கூட்ட முடியுமோ என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே எதற்காகவும் நம் கவலைப்படுகிறதுனாலே எந்த ஒரு மாற்றம் வரப்போவது இல்லை. ஆனால் மாறாக அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி பாருங்கள், மற்ற எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், ஒவ்வொரு காரியத்திலும், பணிகளிலும் இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் இந்த வாக்கை நமக்கு வாக்குப்படி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதிக நேரம் நாம் யாருக்கு கொடுக்கிறோம்? நாம் நேசிப்பவர்களுக்கு, நாம் யாரை நம்புகிறோமோ அவர்களுக்கு, அல்லது நாம் நேசிக்கிற நபர்களை பிரியப்படுத்துவதற்கு என்று நாம் அதிகமாக அவர்களுக்கு அதிக நேரத்தை செலவு செய்கிறோம். ஆனால் தேவனுக்கு நாம் நேரத்தை செலவிடும் பொழுது, அவருக்கு அதிக நேரம் கொடுக்கும் பொழுது, மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து விடுகிறார். நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்முடைய தேவைகளுக்காக மற்றவர்களை நம்பி, மற்றவர்களை சார்ந்து கொண்டு, அவர்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். முடிவில் எதுவும் நடக்காத சூழ்நிலையில் இயேசுவினிடத்திலே வருகிறோம். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினால் இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும்.
இவைகள் எல்லாம் என்று சொல்லும் பொழுது அதில் எல்லா உலக காரியங்கள், ஆசீர்வாதங்கள் அத்தனையும் அடங்கியிருக்கிறது. ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடச் சொன்ன இயேசுவை கவனித்து பார்த்து எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பிதாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஈவு. ஆகவேதான் தேவாதி தேவன் அவர் நமக்கை தந்தது என்பது ஒரு மிகப்பெரிய தியாக செயல். தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு என்று அதை சொல்லவே முடியாது. தன்னுடைய ஒரே குமாரனையே நமக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவர் நமக்கு வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு அவர் கொடுப்பது உறுதி. ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே அதை நினைவிலே கொண்டு இன்றைக்கும் அவரை தேட அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அப்படியே நாங்கள் உலக காரியங்களை எல்லாம் குறித்து கவலைப்படாமல் உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடி மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி அவர் தருகிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.